இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, ஈர் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, ஈர் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சாதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. ஓ நடத்திடுவே, ஆமே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் ஆமேன் தலைமை போதகராக இருக்கிற அருமையான சகோதரன் ஹென்றி சாமுவேல் ஐயா அவர்களை அவர் மரண பரியந்தம் நடத்துவார். போதுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. ஆமாம், அந்த டைமிங்கில் எனக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுப்பார். நிறைய இடங்களில் அப்படி தான் நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன். நான் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கும், அதெல்லாம் ஓரமாக வச்சுருவ சொல்லிடுவார். நான் 30ங்க பிறகு இங்கே வந்தவொடனே சொன்னார், லூக்கா 1:30. ஆமேன் சோதரம், லூக்கா 1:30. ஆமாம், தேவதூதன் அவளை நோக்கி நீ தேவனிடத்தில் இந்த 30வது
வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 30வது வசனம். அதனால் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படிலாம் சொல்கிறது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றதுனால எத்தனை ஆண்டுகளாய் தேவன் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அப்போ கிருபை பெற்றவிடத்தில் ஒன்று பிறந்தது. அது யார்? அந்த இயேசுவை இந்த உலகத்தில் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. கிருபை பெற்றாலே ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்துக்கு பெற்றுக்கொ. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருபை பெற்றவங்களாம் பாருங்களேன். யாரெல்லாம் கிருபை பெற்றாங்க? மரியாள் இதை காட்டி கொடுத்துட்டேன். வேற அது இல்லை, அதாவது டைரக்டாக. ஆமென், சோதரம். என் கிருபை உனக்கு போதும்னு யாரை பார்த்து சொன்னார்? பவுலை பார்த்து சொன்னார். அவங்க எப்படிலாம் இருந்தாங்க? ஆமென். அதே மாதிரி ஆமாம், இயேசுவும் தேவ கிருபையில் அவர் என்ன பண்ணாராம்? வளர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி ஆமாம், சோதரம். என் கண்களில் உனக்கு என்ன கிடைத்தது? ஆமாம், சோதரம். யாத்திராகமம் 33:17 என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த கிருபை பெற்றவங்கெல்லாம் பாருங்களேன், நிறைய இருக்காங்க. இது போதும். இந்த இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய லீடர்ஸாக தேசத்தில் அவ்வளோ வந்தாங்க. இன்றைக்கும் அவங்கள மறக்க முடியல, அவங்கள பற்றி பேசாத இருக்க முடியல. யாரெல்லாம்? இயேசு, மரியாள், அப்புறம் பவுல், அப்புறம் மோசே சொல்லிட்டேன்னா. ஆமாம், இந்த 4 பேரும் பாருங்கள் கிருபை பெற்றவங்க. கிருபை பெற்றவங்க ஆமே, சோதரம். அவங்க இயேசுவை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணாங்க? பெற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி கிருபை பெற்றவங்க எப்போதுமே கீழே இருக்க மாட்டாங்க. ஒருபடி ஆமேன், எல்லாத்துக்கும் மேலாக தான் தேவன் அவங்கள உயர்த்தி வைப்பார். ஆமேன், அல்லேலூயா. இந்த 30வது ஊழியத்தினுடைய ஆமேன் தொடக்கம் அல்லது முடிவுமா இருக்கலாம். முடிவு 31 இருக்கட்டும், முடிவு. ஆமேன், இந்த 30வது வருடத்தில் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள், இனிமேலும் பெறப்போகிறீர்கள். ஆகவே பவுலை போல, இயேசுவை போல, ஆமை மோசையை போல, ஆமை சோத்திரம், எல்லாத்துக்கும் மேலே மரியாதை போல இயேசுவே என்ன பண்ணாங்க? பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆமென். ஆகவே கிருபை பெற்ற இந்த 4 பேரை போல தேவன் உங்களை வாழ்த்தும். இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்குன்னு சொன்னால், இங்கே வந்து உட்காந்த மாத்திரத்தில் ஏதாவது அப்படி ஒரு வார்த்தை சொல்லி நடத்துதல் கிடைக்கும் என்று நான் யோசித்து கொண்டிருக்க வேலையில் யோசுவா 1:5 அதுவும் இங்கே பார்க்குறேன். இங்கே இதில் ஒட்டியிருக்கு அந்த வசனம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நான் அந்த ஆச்சரியமான வார்த்தை உங்களுக்கு காத்திருக்குன்னு சொன்னேன். அதை பாருங்கள், எனக்கு அப்புறம்தான் எடுத்து யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன். அதை ஒரு முறை கூட வாசித்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நாளெல்லாம் இருந்தது போல ஆமென் உன்னை கைவிடுவதுமில்லை. அப்படியாக வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆமென். மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பார். கிருபை பெற்ற மோசையோடு இருந்தது போல ஆமென், கிருபை பெற்ற உங்களோடும் இருப்பாராக. ஆமென். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொல்வதற்கு ஒரு காரணம். அதே 33வது அதிகாரம் யாத்திராகமம் புத்தகத்தில் அங்கே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 11வது வசனம் என்று நினைக்கிறேன். அதை மாத்திரம் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக அவ்வளோதான். இதை ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாழ்த்துதல் மாத்திரமல்ல, வாழ்த்துதலோடு சேர்ந்த ஆலோசனை. ஆமென், ஸ்தோத்திரம். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு 30 லட்சம் மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த 30 லட்சம் மக்களிடத்தில் ஆண்டவர் சொல்லலாம் இல்லையா? ஆனால் ஏன் ஆண்டவர் அந்த 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 பதவியை மோசே அடுத்தது யாருக்கு கொடுக்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அல்லது 30 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 30 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆனால் அந்த யோசுவாவை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு இப்போ தானே படிச்சிங்க, என்னவா இருந்தான்? பிரியாது இருந்தான். தேவனை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ மகிமையை விட்டு, ஊழியத்தை விட்டு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் பிரியாத இருப்போம் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் நாம் இருப்போம். எத்தனையோ காரியங்கள் பிரிக்கக்கூடியது வரும். பவுல் சொல்கிறார்ல, ஆமென், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ அதில் என்னென்ன சொல்கிறார் அவர்? ஆமாம், என்னென்ன பிரிக்குன்னு சொல்கிறாரு?
ஆனால் ஒன்று அவர் சொல்லாமல் விட்டார், செல்ஃபோன்னு. ஆமாம், அது அப்போ இல்லை, இல்லைன்னா சேர்த்துருப்பார். ஆமாம், நல்ல. ஆமாம், ஆனால் இன்றைக்கி அதுவும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம், நல்ல இல்லையா? தேவனை விட்டு பிரிக்கக்கூடியது எது? என்ன? எது? மொபைல் தான். ஆகவே அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. நாசமோ நிர்வாணமோ பசியோ பட்டயமோ செல்ஃபோனோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார்? அல்லேலூயா. ஆகவே அப்படி பிரிக்கக்கூடியதெல்லாம் இருக்கிறது. ஆனால் யோசுவா அந்த நாட்களில் ஒரு வாலிபன்ங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஆமென். அடிக்கடி ஹென்ரியை நான் மனசுக்குள்ளே சொல்லுவேன், தம்பிக்கிட்டெல்லாம் சொல்லுவேன். எப்படி சாலமன் ராஜாவாகும்போது அவர் வயது சென்று அவரை காட்டி கொடுத்துட்டு போவார். யோவாப்படா, அவன் யுத்த காலத்து சமாதான காலத்தில் திடீர்னு கோளாறு உண்டு பண்ணி யுத்த காலத்து ரத்தத்தை சிந்துறவன், அவனை பார்த்துக்க அப்படின்ட்டு போடுவார். சிமே என்னை தூஷித்தான், அவனையும் பார்த்துக்க, ஓகேவா? அப்புறம் இவெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். வந்த சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடியே அவனை போட்டு தள்ளிட்டு தான் அப்புறம் ராஜாவை என்னவாவான், சாலமன் சீட்டில் உட்கார. அந்த மாதிரி சில காரியங்களை சொல்லிட்டுருவான். இவர் ஹென்றி இப்படிப்பட்டவர், அவன் சொல்லியிருக்கானா இல்லையா? போனவர் தான் சொன்னான் இல்லையா? சொல்லுங்கள். ஒரு நல்ல இருதயம் உடையவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு அன்பு நிறைந்தவர். அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஆமாம், அவர்கிட்ட சொல்லலை, பட் ஆனால் நான் சொல்ல ஒரு பரிசுத்தவான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அதனால் ஒரு பரிசுத்தவான். அதனால தான் அவருடைய ஊழியங்களில் சில காரியங்களை பார்க்குறோம். ஆமாம், அதே மாதிரி கவனிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பேரை வேறு யோவாப் மாதிரி அடையாளம் காட்டாத இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா அவன்கிட்ட? இல்லையே, சொல்லுங்கள். யோவாப்பெல்லாம் இங்கே சொல்ல தேவையில்லை. ஆமென். ஆமாம், அதனால் ஹென்ரியை குறித்து 2 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்ல, அப்போ காரில் சொல்லிகிட்டே வந்தேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆகவே ஒரு பரிசுத்தவான். ஒரு அந்த வாலிப நாட்களில் அந்த யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாத இருந்தான்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. அவன் வாலிபன். சொல்லுங்கள். அவனை பிரிக்கக்கூடியது இன்றைக்கி செல்ஃபோன் சொல்கிற மாதிரி, அன்றைக்கி வேறு காரியங்கள். அதையே அன்றைக்கி இருந்த ஊழியர்களுடைய வாலிபர்கள் சபைக்கு வந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? ஆமாம், அந்த வாலிபர்களுக்கு நேராக இந்த வாலிபன் நான் ஒப்பு கொடுக்குறேன், அதை ஒப்பிட்டு பேசுகிறேன். கவனிக்கிறீங்களா? ஆமாம், ஏலியினுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்த பெண்களோட தவறான சில காரியங்கள், அவங்களும் வாலிபர்கள் தான். கவனிக்கிறீங்களா? ஆனால் இவனும் வாலிபன். இந்த வாலிபத்தில் அவனை பிரிக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்தது, அதை விட்டு பிரியாது இருந்தான். அதனால தான் அவனை கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல் அதை மாதிரி நானும் சொல்கிறேன். நான் எப்போ இவர் ஊழியம் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் அவரோட கூட இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறேன். இன்றைக்கி அந்த நட்பு விலகவில்லை. ஆமென். அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்குறேன், அவர் ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆமென். பிரிக்கக்கூடிய காரியம் எத்தனையோ அவருக்கு விரோதமாக வந்தது, அவர் பிரியவில்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோட இதை உறுதியாக சொல்ல முடியும். நானும் கொண்டு வந்திருக்கேன், இங்கே ஆல்ரெடி ரெடியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 100க்கு 100 இது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குரியது. தேவன் உங்களோடு இருந்து இனி நடத்த போகிறார். இனி 31 ராஜாக்களை நீங்கள் வீழ்த்த போகிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு தேசங்களை பங்கிட போகிறார். யோசுவா மோசே வாக்குத்தத்தம் தான் பெற்றான், அதை செயல்படுத்தினவன் யோசுவா தான். ஆமென். ஆகவே உங்களை கொண்டு தேசத்தில் செயல் திட்டங்களை பங்கிடத்தக்கதாக ஆமென், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.